ஏழாம் வகுப்பு தமிழ். பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை. அந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதாவது காற்று எந்த திசையில போகுதோ அந்த திசையில நம்ம கப்பல் ஓட்டணும் அப்படின்ற நாலேஜ் யாருக்கு இருந்துச்சுன்னா பண்டைய தமிழருக்கு இருந்துச்சு. அந்த திறமை அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. ஸோ இந்த பாட்டு புறநானூறுல இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நளியிரு முன்னீர் அப்படின்னா மாபெரும், அதாவது பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நாவாய் ஓட்டினா, நாவாய்னா கப்பல், கப்பலை ஓட்டுற நம்மளோட முன்னோரை பத்தி சொல்றாங்க. வழிதொழில் ஆண்டனா, அதாவது எவ்வளோ பெரிய காத்து வந்தாலும் சரியா, காத்து எவ்வளவு பலமா வீசினாலும் அந்த காத்துல எப்படி கப்பலை ஓட்டிட்டு போகணும் அப்படின்ற திறமையை கொண்டவங்க தான் நம்மளோட முன்னோர். அதுதான் வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை யார் எழுதினாங்கன்னா, புறநானூறு பாட்டை வெண்ணி குயத்தியார் எழுதியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, காத்து எந்த திசையில வீசுது, அதுக்கப்புறம் கடலோட நீரோட்டம், ஓகேவா, அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட தமிழர்கள் அந்த பட்டறிவை வச்சுதான் கப்பலை ஓட்டியிருக்காங்க. அதாவது உரிய காலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப புயல் வரப்போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கப்பல் ஓட்ட மாட்டாங்க. அதனால அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்காங்க, கப்பல் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவி அப்படின்னா காம்பஸ் சொல்லலாம். சரிங்களா. திசைமானின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது டைரக்ஷனை காட்டுற ஒரு கருவி. அதையும் அதுக்கப்புறம் விண்மீன், ஸ்டார்ஸை பத்தி நம்ம சொல்லலாம். இதை வச்சும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் கப்பலை ஓட்டிட்டு போனாங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். ஸோ கப்பல் ஓட்டுறாங்கல்ல, அவங்களதான் மாலுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சிறந்த வானியல் அறிவு அப்படின்னா ஆஸ்ட்ரானமி பத்தி, அதாவது வானத்துல இருக்க கோள், சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் என்ன நிலையில இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா கப்பல் ஓட்டினாங்க. கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். கோள்களின் நிலை, இப்போ கோள்கள்னா பிளானட்ஸ் சொல்லுமா. ஸோ ஒரு பிளானட்ஸை பேஸ் பண்ணி எப்போ புயல், மழை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கப்பல் ஓட்டினாங்க. அது மட்டும் இல்லாம கடல் நீர் பொங்கும் காலத்தையும், சம்டைம்ஸ் கடல் இந்த பொங்கும், கடல் சீற்றம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தையும் அறிந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரியா. ஸோ தகுந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா கப்பலை செலுத்தினர், கப்பல் ஓட்டினாங்கன்னு சொல்றாங்க.